செம்பரம் பாக்கத்தில் நடந்த அதே தவறைத்தான் சாத்தனூர் அணை திறப்பில் திமுக அரசு செய்துள்ளது என்று பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசு தெரிவித்துள்ள விவரங்களின்படி சாத்தனூர் அணையின் நீர்மட்டம் 119 அடி. அதன் கொள்ளளவு 7.32 டிஎம்சி. கடந்த நவம்பர் 30 தேதி காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 117.55 அடி. அதாவது 1.5 அடி நீர்மட்டம் உயர்ந்தாலே அணை நிரம்பி பேரழிவு ஏற்பட்டிருக்கும். இந்த நிலையில் அணையின் நீரின் அளவை படிப்படியாக அரசு குறைத்திருக்க வேண்டும். மாறாக கடந்த 1ஆம் தேதி இரவு 10 மணிக்கு 4வது வெள்ள அபாய எச்சரிக்கை வெளியிடப்பட்டது. அப்போது அணையில் இருந்து திறக்கப்பட்ட தண்ணீரின் அளவு 30,000 கன அடி மட்டுமே. அடுத்தடுத்து உயர்த்தப்பட்டு அதிகாலை 2 மணிக்கு 1.30 லட்சம் கன அடி வெளியேற்றப்பட்டதாக அரசு கூறியுள்ளது. ஆனால் கூடுதல் நீர் திறக்கப்பட்டது குறித்து புதிய எச்சரிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை. வினாடிக்கு 30,000 கன அடி திறக்கப்படும் என்று கூறிவிட்டு 1.30 லட்சம் கன அடி திறக்கப்பட்டால் அதை மக்கள் எப்படி எதிர்கொள்ள முடியும்? கடைசியாக கடந்த 2ஆம் தேதி அதிகாலை 2:45 மணிக்கு 5வது வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு 1.68 லட்சம் கன அடி திறக்கப்பட்டதாக அரசு கூறியுள்ளது. நள்ளிரவில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த மக்களுக்கு நீர்வளத்துறையின் எச்சரிக்கை சென்றடையவில்லை. எச்சரிக்கை விடுக்கும் 1.5 மணி நேரத்துக்கு முன்பாகவே அணையில் இருந்து 1.68 லட்சம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. இதை சற்றும் எதிர்பாராத திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் ஆகிய 4 மாவட்டங்களிலும் கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் திணறினர். கடந்த 2015 செம்பரம்பாக்கம் ஏரிக்கு தண்ணீர் வர திறக்காமல் அனைத்தையும் சேர்த்து வைத்து மொத்தமாக திறந்ததால்தான் பேரழிவு ஏற்பட்டது. அதே தவறைதான் சாத்தனூர் அணை திறப்பு விவகாரத்தில் திமுக அரசு செய்துள்ளது. இவ்வாறு அன்புமணி தெரிவித்துள்ளார்.